ஒரு பியூனுடைய சம்பளமே வந்து 35,000 40,000 வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. நான் கேரளாவில் என் அனுபவத்தை சொல்கிறேன். கேரளாவில் வந்து அந்த சித்தால் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 1500 ரூபாய். இந்த மேஷனரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் 2000 ரூபாய் பர் டே சம்பளம் வாங்குறாங்க. இப்போ ஒருவேளை இந்த 8th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த டிஏ ஹெச்ஆர்ஏ அலவன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுமா? ஹெச்ஆர்ஏ இஸ் பி. இப்போ சென்னையில் ஹெச்ஆர்ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 30%. இப்போ உங்களுக்கு பேசிக் பே 20,000 ரூபாய் இருந்தால் 30%னா எவ்வளோ? 6,000 ரூபாய். இதுவே நாளைக்கு வந்து 30,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுன்னா, இதே 30% மாற்றாமல் இருந்தால் கூட நிச்சயமாக அது வந்து 18,000 ஆகும்ல. இன்னொரு பக்கம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அதே சென்ட்ரல், அவன் என்ன சொல்லுவான்னா, ஹெச்ஆர்ஏ வேணுமா, 50 லட்சம் இருக்கணுங்க அந்த ஊரில் பாப்புலேஷன். அப்போ இவன் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுவானா, ஹெச்ஆர்ஏ வர்றதுக்காக ஃபேமிலியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுடைய திங்கிங் வந்து சம்பளம் கொடுக்குறதெல்லாம் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றாங்க. சம்பளம் கொடுக்குறது ஹவு கேன் இட் பி ஏ நான் ப்ரொடக்டிவ் திங்? கலாநிதி மாறன், மல்லிகா மாறன்லாம் சம்பளம் அவங்க முடிவு பண்ணுறாங்க போர்டில். அம்பானிக்கு சம்பளம் எவ்வளோன்னு அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த தொழிலாளி மட்டும் தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டு அதுக்கான ஈடுக்கு காத்துட்டு இருக்கிறான். கவர்மெண்ட் சொல்கிறது தான் வேலை. விவசாயி மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்என்எல் நாங்கள் இருக்கோம், 100% owned by Government of India. But pay commission உடைய recommendations will not be implemented in BSNL. ஏன்னா it is a public sector. அப்படி இருக்கும்போது, அதாவது அரசு நிதி நெருக்கடியில் இருக்குதுன்றதை நான் ஒத்துக்கலைங்க. நிதி எல்லாம் இருக்கிறது, மதி தான் இல்லைன்னு நினைக்கிறேன். மனம் இல்லை, பணம் இருக்கிறது. அதாவது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெண்களுக்கு 30,000 உதவித்தொகை கொடுக்குறாங்க. பீகாரில் 10,000 முதல் தவணை போட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து சரின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வணக்கம் சார். வணக்கம். 8th பே கமிஷன் வந்து இன்னும் விரைவில் இம்ப்ளிமெண்ட் ஆக போது. ஒரு 18 months வந்து டைம் எடுத்துக்க போறாங்க. ஒரு பியூனுடைய சம்பளமே வந்து 35,000 40,000 வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கார்பரேட்ல ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட குறைந்தபட்ச சம்பளமே வந்து உங்களுக்கு 18,000 20,000 தான் இருக்கு. ஆனால் ஒரு பியூனுடைய சம்பளம் வந்து 35,000 40,000ன்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்கிறத பார்க்க முடியுது. இந்த பே கமிஷனுடைய ரோல் அப்படின்றது என்ன சார்? இந்த 8th பே கமிஷனை பொறுத்தவரையில் என்ன கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க சார்? பே கமிஷன், சென்ட்ரல் பே கமிஷன் பேர், சிபிசின்னு வாங்க. இது வந்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான ஊதிய மாற்றம், பென்ஷன் ரிவிஷன், அலவன்ஸுகள், இந்த 3 குறிப்பிட்ட அம்சத்தை வந்து தீர்மானிக்குங்க. சாதாரணமாக வந்து இந்த பே கமிஷன், சென்ட்ரல் பே கமிஷன் வில் பி ஹெடட் பை எ ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். நம்ம கனெக்ஷனுக்கு சொல்லணும்னா 6th பே கமிஷன் நான் நினைக்கிறேன். ரத்னவேல் பாண்டியன், நம்ம 5th 6th எனக்கு நினைவுக்கு இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்த நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் ரத்னவேல் பாண்டியன். அவர் தான் வந்து சேர்மேன் ஆஃப் தி சென்ட்ரல் பே கமிஷனாக இருந்திருக்காரு. மற்றபடி எல்லாமே வடக்கவர்கள் தான், வடக்கத்தியர்கள் தான் இருந்திருக்காங்க. இப்போ கூட போட்டிருக்கோம், குஜராத்தியில் இருக்க ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்க தலைமையில் தான் போட்டிருக்காங்க. இது என்னன்னாங்க, 1946 நம்ம நாடு விடுதலை அடைவதற்கு முன்பே ஃபர்ஸ்ட் பே கமிஷன் போடப்பட்டதுங்க. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆனது 47ங்க. ஸோ பீரியாடிக்கலாக ஆல்மோஸ்ட் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊதிய மாற்றங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக, அறிக்கைகள் மூலமாக இது வந்து பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் சென்ட்ரல் பே கமிஷன். இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு 3 மெம்பர் கமிட்டி போட்டிருக்காங்க. முன்னால் 5 மெம்பர் கமிட்டி போட்டிருப்பாங்க. அது வந்து எல்லாரையும் சந்திக்கும். தொழிற்சங்க பிரதிநிதிகள், அதுக்கப்புறம் அரசாங்க அதிகாரிகள், அப்புறம் அவங்களே போயிட்டு பொதுமக்கள்கிட்டலாம் கேட்பாங்க, விலைவாசி எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க டூர் அடித்து அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு 2-3 வருஷம் கழித்து சாவகாசமாக ஒரு அறிக்கையை ஒன்று கொடுப்பாங்க. பட் அந்த அறிக்கை வந்து பெரும்பகுதி வந்து தொழிலாளர்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றதாக இருக்காது. ஒரு ஆஃப்வே ஜம்ப் மாதிரி தான் இருக்கும். கிணறு பாதி கிணறு தாண்டின மாதிரி தான் இருக்கும். அதுதான் என்னுடைய அனுபவம். நான் மத்திய அரசு ஊழியராக 1970ல் நான் பணியை புரிந்தேன். நான் ஒரு 3-4 பே கமிஷனை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் ஒரு நிறுவனமாக மாறினதால் அப்புறம் சிபிசி வராது, பிஆர்சின்னு வரும். பப்ளிக் செக்டருக்கெல்லாம் பே ரிவ்யூ கமிட்டின்னு வந்துடும். ஸோ இப்போதைக்கு அது நாங்கள் எங்களுக்கு வந்து 3rd பிஆர்சி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடன்பாடு கூட கையெழுத்தாயிருக்கு லேட்டஸ்ட்டாக. பட் சிபிசின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்,
இன்க்ளூடிங் ஆர்மி பர்சனல் எக்ஸப்ட் ஜட்ஜஸ்க்கு மட்டும் இது கவர் ஆகாதுங்க. அவங்க தனியாக அவங்க சம்பளத்தை அவங்களே பண்ணிக்குவாங்க. அப்போது குரூப் ABCD நீங்கள் தான் சொன்னீங்கல்ல பியூன்னீங்க இல்லையா, அது வந்து குரூப் D கேட்டகரி. 4 கேட்டகரியாக தாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் டிசிக்னேட்டட் கிளாசிஃபைடு. அதில் வந்து குரூப் D தான் கடைநிலை ஊழியர்கள். அப்போ இந்த கடைநிலை ஊழியர்கள் சம்பளமே 40,000 ஆக போது நான் கூட இணையத்தில் பார்த்தேன். அது வந்து உண்மைக்கு மாறான தகவல் தான். அதாவது நீங்கள் கூட பேசும்போது ஒரு இன்ட்ரோவில் சொன்னீங்க, அதாவது இது வந்து ஒரு பொதுத்துறையில் நல்லா படிச்சுட்டு தனியார் துறையில் பட்டம்லாம் பெற்றுட்டு வர்றவங்களுக்கு 18,000 20,000 இருக்கும்போது அதிகமாக லெஸ் குவாலிஃபைடு லெஸ் எஜுகேட்டட் பட் கவர்மெண்ட்டில் போனவொன்னும் 30,000 40,000 வாங்கினா ஒரு வெறுப்பு வர்றது வந்து சகஜம்தான், மனித இயல்பு தான். ஆனால் அப்படி இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணுறீங்க. நான் கேரளாவில் என் அனுபவத்தை சொல்கிறேன். கேரளாவில் வந்து அந்த சித்தால் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 1,500 ரூபாய். இந்த மேஷனரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாம் 2,000 ரூபாய் பர் டே சம்பளம் வாங்குறாங்க. நீங்கள் வந்து சம்பளம் என்பது எவ்வளோ கொடுத்தாலும் வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வில், இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடியில், நிதி நெருக்கடியில் பாருங்கள், 100 ரூபாய் வித்த கோல்டு வந்து இன்றைக்கி வந்து நான் பார்த்துருக்கேன் 100 ரூபாய் ஒரு சவரன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1 lakh வந்தாச்சு. அப்போ அதெல்லாம் உயர்ந்து கொண்டே போகும்போது வீட்டு வாடகையிலேருந்து, இப்போது உதாரணத்துக்கு எல்பிஜி கேஸ் 450 ரூபாய்க்கு விற்றுன்னு இருந்தது ஒரு 10-12 வருஷம் வரைக்கும். ஆனால் இன்றைக்கி 1,100 1,200 தொட்டு இருக்குது. அப்போ எல்லாமே விலைவாசிகள் கட்டணங்கள் சர்வீஸ் எல்லாமே 3 மடங்கு 4 மடங்கு உயரும்போது ஊதியம் மட்டும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது 10ஆம் பசலி தானே இல்லையா? இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் வந்து எல்லா விலைவாசியும் உயர்றது இல்லை, எல்லாத்துக்குமே விலைவாசி உயருது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த 8th பே கமிஷன் அப்படின்றது ஒரு 10 வருட இடைவெளியில் ஒவ்வொரு முறையும் அந்த கமிஷன் வந்து 8th 9th 10th போகுமா, இல்லை வந்து ஒரு 2 years ஒன்ஸ் வந்து இந்த பே ஸ்கேலை டிசைட் பண்ணுவாங்களா? 2 years ஒன்ஸ்லாம் எந்த காலத்தில் இல்லைங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பே கமிஷன் 1946, நெக்ஸ்ட் செகண்ட் பே கமிஷன் 11 வருஷம் கழிச்சு 1957, தேர்ட் பே கமிஷன் வந்து 1970, அது ஒரு 13 வருஷம். அப்புறம் 16 வருஷம் கழிச்சு ஃபோர்த் பே கமிஷன் 1986, அதுக்கப்புறம் 5th பே கமிஷன் வந்து 1996. அப்புறம் இப்போ அந்த 5th தான் 10 வருஷன்றது அப்படியே 2006 2016. இப்போ நெக்ஸ்ட் 8வது அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அது ஜனவரி 1 தேதி 2026 அமுலாகணும். ஆக 10 ஆண்டு என்பது இப்போ ரீசெண்ட் ஃபினாமினா தான். அதுக்கு முன்னால் 13 வருஷம். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த காலகட்டத்திலும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரைவேட் செக்டர்லலாம் நீங்கள் சொன்னது நடக்கும். எவ்ரி 3 years, மேக்ஸிமம் 5 yearsக்கு அப்புறம் அவங்க வேஜ் நெகோசியேஷன் பண்ணி செட்டில்மெண்ட் போட்டுக்குவாங்க இண்டஸ்ட்ரி வைஸு. ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு அந்த இது கிடையாது, வசதி கிடையாது, அந்த வாய்ப்பு கிடையாது. அதனால் தே நீட் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 10 to 12 years. இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தி சென்ட்ரல் பே கமிஷன்ஸு. இப்போ நீங்கள் சொன்னதில் என்னென்னா, கடைசியாக 7th பே கமிஷன் வந்து 2016 வந்து அமலாச்சுங்க. ஜனவரி, எப்போவுமே 1st January அந்த வருஷம் போட்டுருவாங்க, அதில் தான் அமுலாகும். அப்போ இந்த 16க்கு அப்புறம் 10 வருஷம் ஆகிறது போகுது. ஆனால் அருண் ஜேட்லி வந்து வென் ஹி வாஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இந்த 7th பே கமிஷன்லாம் ரெக்கமெண்டேஷன் தான். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷனை அப்படியே ஏற்றுக்கணுன்ற கடப்பாடோ இதுவோ கடமையோ அரசுக்கு இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எவ்வளோ நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் தேர்ட் பே கமிஷனில் ஒரு ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க, 50% மேலே டியர்னஸ் அலவன்ஸு பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா நீங்கள் வேஜ் ரிவிஷன் போயிடணுன்ட்டு. 150 200% வந்தால் கூட இப்போ போகிறது இல்லை. ஸோ தட் ரெக்கமெண்டேஷன் வாஸ் நாட் அக்செப்டட் பை தி கவர்மெண்ட். மியர் ரெக்கமெண்டேஷன் தான், பரிந்துரை செய்யலாம். இவங்க இறுதி முடிவு கேபினெட் தான், மத்திய அமைச்சரவை தான் செய்ய போகுது. அப்போ அருண் ஜேட்லி வென் ஹி வாஸ் இன்ட்ரடியூசிங் தி 7th பே ஸ்கேல் இம்ப்ளிமெண்டேஷனை அறிவிச்சப்போ பார்லிமெண்ட்டில் ஹி வாஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போ தெளிவாக சொன்னார், நோ மோர் பே கமிஷன்ஸ். இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் தேவையே கிடையாது, இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்,
அவருக்கு இப்ப திருப்பி eighth pay பண்ணாங்கன்னு commission வந்தது. அங்கதான் கேள்வி. பொலிட்டிக்கல் கொஸ்டின். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு 3 வாட்டி ஜெயிச்சிட்டார் டெல்லியை. டெல்லியில் வந்து சுமார் 50 லட்சம் பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அநேகமாக டெல்லியில் முக்கால்வாசி பேர் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க, ஃபேமிலிஸு. ஸோ இந்த முறை எப்படியாவது டெல்லியில் ஆட்சியை பிடிக்கணும் பாஜகன்னு சொல்லி நம்ம மோடியும் சரி அமித்ஷாவும் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதுக்காக அவங்க வந்து அருண்ஜேட்லி சொன்ன அந்த ஃபார்முலாலாம் வேலைக்கு ஆகாதுன்னு விட்டுட்டு தான் ஜனவரி மாதம் தேர்தலுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தட் நடத்தை விதிகள்லாம் பார்த்துக்குவாங்க. இந்த நடத்தை இப்போ 2 முறை கண்டினியூஸாக வின் பண்ணாரு. இப்போ 3வது முறை தேர்தல் அப்பதான் அவரை வீழ்த்தணுன்ட்டு இந்த மாதிரியான ஒரு அறிக்கை, ஒரு வியூகம் வகுத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு அமைக்கப்படும்னு ஒரு மியர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி விட்டார் பிரைம் மினிஸ்டர் டூரிங் ஒன் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச்சஸ். அப்புறம் 10 மாசமா கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா ஜெயிச்சாச்சு, எல்லாரும் ஓட்டை போட்டாங்க, ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் 10 மாசமா அந்த அனௌன்ஸ்மெண்ட் மியர் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே இருக்குது. அப்போ மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் போர்க்கொடி தூக்குனாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் 10 இயர்ஸ் கழிச்சு 2026 இட் வாஸ் டியூ. ஆனால் அவங்க பே கமிஷனை இனிமேல் அமைக்க மாட்டோம், இப்படிலாம் ரெகுலராக பண்ணுற வேலையை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னதால் கொஞ்சம் அவங்களுக்கு அச்சம் இருந்தது. பட் பிரைம் மினிஸ்டரே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணதால் ஜனவரியில் ஓகே இட் வில் கம்னு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் அந்த 10 மாதம் அப்படியே இருந்ததால் கொஞ்சம் போராட்டம்லாம் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன். இந்த 2 எலெக்ஷனுக்கு நடுவில் தான் சென்ட்ரல் பே கமிஷனே வந்து டிசைட் ஆகிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பொலிட்டிக்கலாக தான் முடிவு பண்ணுறாங்க, எக்கனாமிக்கலாக முடிவு பண்ணல. ஸோ இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் தொடங்கிறதுக்கு முன்னால் 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன் நான், 8ஆம் தேதியோ அக்டோபர் மாதம் கேபினெட்டில் வந்து ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் பண்ணாங்க, நோட்டிஃபை பண்ணாங்க, கெசட் நோட்டிஃபிகேஷன். அதாவது சோ அண்ட் சோ வில் ஹெட், அதான் இந்த குஜராத்தை சார்ந்த ரஞ்சனா ஒரு தேசாயின்னு சொல்லி ஒரு அம்மா நீதி அரசர் ஓய்வு பெற்றோர், அவங்க அநேகமாக நிறைய பார்த்துருக்காங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு கமிட்டியே 2 ஸ்டேட்டில் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அநேகமாக பிஜேபி சார்புள்ள கருத்துள்ள ஒரு ஜட்ஜாக இருக்கலாம். அதனால தான் ரிட்டையர் ஆகி அவங்களுக்கு ஓய்வே இல்லை, எல்லா கமிட்டிகளும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட், இப்போ அவங்கள போட்டிருக்காங்க, கூடவே 2 மெம்பரை போட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் வந்திருக்கு. இப்போ சர்ச்சையே என்னன்னா அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டு விட்டார்கள். ஊழியர்களுக்கு பயமே என்னன்னா, அச்சம் என்னன்னா, அதாவது வந்து 1/1/2026 முதல் அது அமுலாகும் அப்படின்னு தெளிவாக எங்கேயுமே சொல்ல. இதுக்கு முன்னால் சென்ட்ரல் பே கமிஷனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் தெளிவாக டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் குறிப்பிட்டுருவாங்க. இதில் அது மிஸ்ஸிங், சைலண்டாக இருக்கு. இந்த டேட்டுக்குள்ள வந்து இந்த கமிட்டி அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கணும், அதுதானே மென்ஷன் ஆயிருக்கும். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னால் கொடுத்த 7 பே கமிஷன்லேயும் அவங்க வந்து டேட் ஆஃப் எஃபெக்டை மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அது ஒன்றும் இட் இஸ் நாட் எ நெகோஷியபிள் திங். பட் இந்த வாட்டி அவங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் சொல்ல வேண்டியதை அதை சொல்லாமல் விட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது வந்து 18 months வந்து டைம் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த கமிட்டிக்கு. வந்து ஒரு 18 மாதத்துல நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பே ஸ்ட்ரக்சர், அப்புறம் இன்க்ரிமெண்ட் என்னவாக இருக்கணும், பென்ஷன், இதெல்லாம் அது பென்ஷனை பற்றி சொல்லலை, அது சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லணும், அலவன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்லாம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சுங்க இதுவரையில் அந்த உரிய காலத்தில் அறிக்கை கொடுத்ததாக வரலாறே இல்லைங்க சார். இதில் 2-3 கேள்விகள் இருக்குது. ஒன்று வந்து அந்த 18 monthsல வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவாங்களா, அதுக்கு பிறகு அது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்றது ஒன்று. 2வது வந்து இது ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்துமா, அவங்களுக்கு ஏதாவது இதில் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. 3வது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வாங்கக்கூடிய சம்பளத்துலேருந்து இப்போ இந்த 8th பே கமிஷன் மூலமாக அவங்களுடைய சம்பளம் உயரப்போகுது அப்படின்ற அந்த 3 கேள்விகள் இருக்குது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பே கமிஷன் 1946 இட் டுக் 1 year டு டிசைட் தி பே ஸ்கேல், 1947 வச்சு. செகண்ட் பே கமிஷன் டுக் 2 years டு டிசைட். தேர்ட் பே கமிஷன் டுக் 3 years டு டிசைட். அது மாதிரி ஃபோர்த் பே கமிஷன் வந்து 4 வருஷம் எடுக்கும் இந்த வரிசையில் நாங்கள் நினச்சோம், ஆனால் 3 வருஷம் தான் எடுத்தது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நோ பே கமிஷன் ஹஸ் கிவன் ஃபைனல் ரிப்போர்ட் பிஃபோர் 2 years. மேக்ஸிமம் 3 years தான் கொடுத்துருக்காங்க, 3 years 3.5 years. அதனால் வந்து
18 monthsல இது முடியும். ஏன்னா இட் ஹேஸ் டு டிசைட் தி ஃபேட் ஆஃப் 50 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், சர்விங் எம்ப்ளாயீஸ். அது இல்லாமல் 69 லட்சம் பென்ஷனர்ஸ் ப்ளஸ் ஃபேமிலி பென்ஷனர்ஸ். இப்போ கணவனோ மனைவியோ இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், ஃபேமிலி பென்ஷனர். அப்போ அதே ஊழியரே இருந்தாருன்னா, உயிராக இருந்தாருன்னா அவர் பென்ஷன் வாங்குவார். அப்போ இவங்க ஒரு 69 ஒரு 50ன்னு வச்சிங்கன்னா ஒரு 1.25 கோடி ஊழியர்கள் பென்ஷனர்களுடைய பிரச்சனை இது. இதை எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்த கமிட்டி போய் பார்க்கணும், எல்லா விஷயங்களையும் அது கணக்கில் எடுத்துக்கணும். டிரான்ஸ்போர்ட்டு ரேட்ஸ் என்ன ஆயிருக்கு, அதே போல் எசென்சியல் கமோடிட்டிஸு. முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க அக்ராய்டு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு வாழ்வதற்கு என்ன ஊதியம் தேவை, எவ்வளோ சாப்பிடணும், புரோட்டீன் எவ்வளோ இருக்கணும், கலோரிஸ் எவ்வளோ தேவை, இப்படிலாம் மயிர் பிளக்கம் வாதங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாம் ஆல் செட் அண்ட் டன் கடைசியில் கொண்டு வந்து 314 ரூபான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கூட அந்த லைன்ல தான் வருதா? உங்களுடைய லைவ்லிஹுட்ஸ் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் கணக்கில் எடுத்து. ஆமாம், பேசிக் இதுதான். அதாவது போன வாட்டி 2.5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அந்த ஃபிட்மெண்ட்ன்றது. அதே மாதிரி தான் இந்த வாட்டி ஒரே ஒரு வாட்டி தான் 19 அந்த 5th பே கமிஷன் தான் நினைக்கிறேன், ரத்னவேல் பாண்டியன் இருந்தார். அதை நான் பொலிட்டிக்கலாக இந்திரஜித் குப்தா தென் ஹோம் மினிஸ்டர், ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் திங். இந்திரஜித் குப்தா ஹோம் மினிஸ்டர்னா he was a president or general secretary of AITUC, ட்ரேட் யூனியனில் இருந்தவங்க, யுனைடெட் ஃப்ரண்ட் மினிஸ்ட்ரியில் அது. அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக ப. சிதம்பரம் இருந்தார். இந்த பே கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை பற்றி கேபினெட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டிஸ்கஷன் வரும்போது அவர் வந்து இவ்வளோலாம் கொடுக்க முடியாது, 40% இன்க்ரீஸ்லாம் கொடுத்தாச்சுன்னா தேசமே மூழ்கிடும் கடலில், அதுக்கெல்லாம் நான் ஆள் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து வாக் அவுட் பண்ணி மெட்ராஸ்கே வந்துட்டார் டெல்லியிலேருந்து. யூ சி த சிச்சுவேஷன். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஹஸ் வாக்ட் அவுட், பட் த கமிட்டி வாஸ் ஹெடட் பை ஹோம் மினிஸ்டர், சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர் இந்திரஜித் குப்தா. அவர் வந்து அசரவே இல்லை, நீ போன்னு சொல்லி அவருடைய அப்ஜெக்ஷனை ஓவர் ரூல் பண்ணி he has decided 40% இன்க்ரீஸ். அதுதான் பொற்காலம். நான் குப்தர்கள் காலம் பொற்காலம்ன்றாங்க வரலாற்றில். எங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த இந்திரஜித் குப்தா காலம், அதுதான் வந்து 40% இன்க்ரீஸ். ஒரு நல்ல, அதாவது பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு போனாங்க. அது ஒரு பெரிய இது. ஆனால் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அந்த 2.5 டைம்ஸ், இப்போ வரப்போகிறது 2.5 இல்லை 6 இருக்கலாம். அது பெரிய இது பூன்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். பட் தேர் வில் பி மார்ஜினல் இன்க்ரீஸ் பிகாஸ் இன்ஃப்ளேஷனாக. இப்போ இன்னைக்கு கூட காலையில் பார்த்தேன், ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. 100 பைசானா இன்றைக்கி எத்தனை பைசா இருக்குதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்துங்க, நீங்கள் சொன்ன முதல் கேள்வி வந்து 2.5 ஆர் 2.6 டைம்ஸ் ரிவிஷனுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து இது வந்து ஊழியர்கள் மட்டும் பண்ணுற மாதிரி தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்குது. நார்மலாக அப்படி நடக்காது. நார்மலாக வந்து ஈவன் 2016 அந்த 7th பே கமிஷனில் போத் எம்ப்ளாயீஸ்னும் ரிவைஸ் ஆச்சு, எமாலிமெண்ட்ஸு, அதுக்கு பே பேண்டுன்னு ஒன்று போட்டாங்க, புதுசாக அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்ஷனரே இந்த வார்த்தையே இல்லைங்க. அதனால தான் இப்போ பென்ஷனர் அசோசியேஷன்லாம் தே ஆர் ரொம்ப எஜுகேஷ்னல் மூடில் இருக்காங்க. எங்களை பற்றி அதில் சொல்லவே இல்லையேன்னு வழக்கமாக சொல்லுவாங்க. பென்ஷனர்ஸ் உடைய பென்ஷன் ரிவிஷன் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதனால் அதை பற்றி சொல்லாமல் விட்டுருக்காங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்தது அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா வினோதமாக இருக்கும். நாட்டின் பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டு, வளர்ச்சி திட்டங்களை கணக்கில் கொண்டு, செலவினங்களை எல்லாம் ஆக எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுன்னு வரணும். ஆனால் 10 வருஷம் கழித்து அந்த ஊழியர்கள் சம்பளம் உயர்த்தணுமா வேணாமா? இது வந்து எல்ஐசியில் வந்து 35,000 கோடியை வந்து அதானியில் போடுறாங்க. எல்ஐசியில் இருக்கிற பணம் சாதாரண பாலிசியோட, அந்த பணத்தை அவங்க வாங்கி மிஸ்ஹேண்டில் பண்ணதால் எல்ஐசி காட் சம் லாஸ். இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அதெல்லாம் விட்டாங்க இந்த நாட்டில். ஆனால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு 10 வருஷம் கழித்து ஊதிய மாற்றம் பண்ணுறதுக்கு அவங்க போட்டிருக்கிற கண்டிஷன்லாம் பார்த்தா இவங்க நகரக்கூட முடியாது. யார் இந்த பே ரிவிஷன் கமிஷன் மெம்பர்ஸு இதை பாரு அதை பாரு, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணணும். ஆக மொத்தம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
ஒன்றும் பெருசாக நீங்கள் பண்ணிடாதீங்க, பேசிக் பே டிஏ வாங்குறாங்க இல்லையா, இதை கிளப் பண்ணி ஒரு 10 ரூபா போட்டு முடிச்சிருங்கன்ற மாதிரி தான் சொல்லாமல் சொல்லி இருப்பதாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த கமிட்டிக்கு வந்து ஒரு டஃப் ஜாப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சொல்கிறீங்க சில கமிட்டியெல்லாம் வந்து 3 வருஷம்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு 18 months தான் டைம். கண்டிப்பா நடக்காது. மந்த்ஸ்க்குள்ள அவங்க முடிச்சணுமா இல்ல வந்து டைம் எக்ஸ்டெண்டட் டைம். அது ஒன்றும் அவங்கள கன் பாயிண்ட்ல போய் முடிங்க. எங்க அறிக்கைகளே பார்க்குறோம், நம்ம நீதி விசாரணை அறிக்கைகளே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு 6 மாதம் 6 மாதம்னு. நிச்சயமா தே மே டேக் அட்லீஸ்ட் 3 years. நான் ஏன் ஒரு 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 ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன்னா, இவங்க வந்து 26லேருந்து அது அமுலாகணும். நிச்சயமா எப்பவுமே அந்த டேட்டில் கொடுக்க மாட்டாங்க, பின் தேதியில தான் அது அறிக்கையெல்லாம் வரும். ஆனால் முன் தேதியிட்டு வித் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 27 இல்லை 28 அறிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், 3 years கழிச்சு. ஆனாலும் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு, டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வில் பி 1/10/2026. அரியர்ஸ் கொடுப்பாங்களா, அதை ஜிபிஎஃப்ல போடுவாங்களா, இதெல்லாம் வேற விஷயம். ஆனால் டேட் ஆஃப் எஃபெக்ட் வில் பி அந்த ஃபிக்ஸட் டைம் தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க வந்து 3 வருஷம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா இப்போ we are at the end of 2025. இன்னும் வேலையை அவங்க தொடங்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. 26, 27, 28னா மோடி இன்னும் சும்மா லேஸ் பட்டாலா? 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இதை துருப்பு சீட்டாக வைக்க மாட்டாரா? நடத்தை விதிகள் 29 லோக்சபா தேர்தல் மே மாதம் நடக்குதுன்னா ஜனவரியில இதை விடுவாரு மத்திய அரசு ஊழியர்களுக்குன்னு. அப்ப அந்த நேரத்துல கண்டிப்பா லிபரலா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, பீகார்ல நடத்தை விதிகள் அமுல் வர்றதுக்கு முன்னால எல்லா லேடிஸ்க்கும் 10,000 ரூபாய் போட்டாங்க. எதை வந்து தவறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதையே இப்ப இவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கெட் சம் அட்வான்டேஜியஸ் பே பேக்கேஜ் டியூ டு தி இம்பெண்டிங் லோக்சபா எலெக்ஷன் இன் 2029. ஆனால் 26ல் வந்து வராதுங்க, எப்பவுமே வந்ததில்லை. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் கொடுப்பாங்க. 2026ல் வர வேண்டிய இந்த ஊதிய தொகை வந்து 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வரப்போகுது அப்படின்னா அதை எப்படி மத்திய அரசு ஊழியர்கள் ஏற்றுப்பாங்க? எப்படி அந்த கட்சியை ஆதரிப்பாங்க? மத்திய அரசு ஊழியர்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா? அவங்க கிட்ட யாரும் கருத்தே கேட்கல. மத்திய அரசு ஊழியர்கள் வந்து போராடுற அளவுக்கு மத்திய அரசு ஊழியர்கள் இன்னைக்கு இல்லை. நான் பீயிங் எ ட்ரேட் யூனியன் லீடர், ஐ எம் டெல்லிங் த ட்ரூத். 1974க்கு அப்புறம் ரயில்வே ஸ்ட்ரைக் நடந்தது இல்லையா, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லா சங்கத்தையும் ஒன்றா NCCRSன்னு திரட்டி நேஷ்னல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார் ரயில்வே மென் ஸ்ட்ரகிள்னு பெரிய அளவுக்கு போனாங்க. அந்த ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரயில்வே தான் அப்பவும் போச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எப்பவுமே வந்து போராடி பெறுவதை வாதாடி பெறும் நேச்சரில் தான் இருக்காங்க. ஸோ தேர் வாஸ் நவ் மிலிட்டன்ட் ட்ரேட் யூனியன். ட்ரேட் யூனியன் மிலிட்டண்ட்டாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால. அது போஸ்ட் அண்ட் டெலகாம் தான், PNT. இப்போ டெலகாமை தான் BSNL ஆக்கி கட்டி விட்டாங்க, பப்ளிக் செக்டார் நீங்கள் ஒழிஞ்சு போங்கன்னு. இப்போ போஸ்டலில் வந்து மேஜர் ட்ரேட் யூனியனை டீரெகனைஸ் பண்ணிட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுத்தாங்கன்னு. அதனால் ட்ரேட் யூனியன்றது லெட்டர் பேடில் தான் இருக்குது. நீங்கள் அவங்க வந்து எப்படி ஒத்துக்குவாங்கன்னா, அவங்க வந்து நம்ம சொல்லுவோம், பெரிய ட்ரேட் யூனியன் லீடர் ஒரு வாட்டி சொன்னார், ஒர்க்கர்ஸ் ஆர் நாட் பெகர்ஸ்னு. தொழிலாளி கையேந்து பிச்சைக்காரன் அல்லன்னுவார். பட் இன்னைக்கு நிலைமையில் 2025 நியோ லிபரலிசம், அந்த தனியார் மயம், தாராள மயம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி வாட் மிஸ்டர் தாரபாதா ஹஸ் டோல்டு அதுதான் நடந்துட்டு இருக்கு. தொழிலாளிகள் வந்து ஊழியர்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து தே ஆர் ஜஸ்ட் ட்ரீட்டட் லைக் ஏ பெகர்ஸ். அவங்களுக்கு உரிமைகள் இருக்கு, இது மாறணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், விலைவாசி உயர்ந்தால் அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து செகண்ட் பே கமிஷனில் தான் அந்த கான்செப்டை உருவாச்சு. செகண்ட் பே கமிஷன்னா 57, 60s டியர்னஸ் அலவன்ஸ், பஞ்சப்படின்னுவாங்க நம்ம ஆளுங்க, சில பேர் கிராக்கிப்படின்னுவாங்க. ஆக்சுவலி வாட் இஸ் டியர்னஸ் அலவன்ஸ்னா, உங்கள் பணம் இன்ஃப்ளேஷனரி வேல்யூவால் எரோட் ஆகிடும். உங்கள் ரூபா மதிப்பு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ நீங்கள் வாங்குகிற சம்பளத்தின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். அமௌண்ட்டு இருக்கும், கரையான் அரைக்கிற மாதிரி அதனுடைய மதிப்பு குறையும் போது அதை ஆப்செட் பண்ணுறதுக்கு தான் இந்த DA அப்படின்றது கொடுக்க. ஒருவேளை இந்த 8th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த DA HRA அலவன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுமா? HRA இஸ் பி இப்போ சென்னையில் HRA சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு 30%,
இப்போ உங்களுக்கு பேசிக் பே 20,000 ரூபாய் இருந்தால் 30%னா எவ்வளோ? 6,000 ரூபாய். இதுவே நாளைக்கு வந்து 30,000 ஆகுதுன்னு வச்சுன்னா, இதே 30% மாற்றாமல் இருந்தால் கூட நிச்சயமாக அது வந்து 18,000 ஆகும்ல. அப்போ பேஸ்ட் ஆன் த பே, பேசிக் பே, நாட் யுவர் எமாலிமெண்ட்ஸ், பேல 30% ஹெச்ஆர்ஏன்றான். சிசிஏன்ற பேட்டர்னை போன பே கமிஷன் அதை கழட்டி விட்டாங்க. முன்னால் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. இப்போ மெட்ரோ சிட்டிஸ்லலாம் வாடகை ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு கொடுப்ப ஹெச்ஆர்ஏக்கே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபூலிஷாக இருக்கும். நீங்கள் சிரிப்பீங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் நான் வந்து தொழிற்சங்க கூட்டங்களில் பேசியிருக்கேன். அதாவது ஒரு பக்கம் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் ஃபேமிலி பிளானிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பத்தை கட்டுப்படுத்துங்கள், நாம் இருவர் நமக்கு இருவர், ஒருவர் போதும் அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக. இன்னொரு பக்கம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, அதே சென்ட்ரல், அவன் என்ன சொல்லுவான்னா, ஹெச்ஆர்ஏ வேணுமா, 50 லட்சம் இருக்கணுங்க அந்த ஊரில் பாப்புலேஷன். அப்போ இவன் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுவானா, ஹெச்ஆர்ஏ வர்றதுக்காக ஃபேமிலியை இன்க்ரீஸ் பண்ணுவான். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுங்க, சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லை. சும்மா அதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை போட்டுருவாங்க. ஹெச்ஆர்ஏன்னு நீங்கள் பேசுறது. அதே போல் சிசிஏன்றது எல்லா சிட்டிக்கும் கிடையாது, மெட்ராஸ், மெட்ரோஸ், பாம்பே, டெல்லி, கல்கட்டா அந்த மாதிரி. இப்போ அந்த கான்செப்டும் இது பண்ணிட்டாங்க. பட் ஹெச்ஆர்ஏ மட்டும் இருக்கு. இப்போ அந்த ஹெச்ஆர்ஏ கான்செப்டை இது வந்து வைக்குமா, இல்லை இது காலி பண்ணிடுமா, எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து திங்கிங் வந்து கவர்மெண்ட்டுடைய திங்கிங் வந்து சம்பளம் கொடுக்குறதெல்லாம் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றாங்க. சம்பளம் கொடுக்குறது ஹவு கேன் இட் பி ஏ நான் ப்ரொடக்டிவ் திங்? கவர்மெண்ட் மிஷினரி வேலை செய்யணும் இல்லைங்களா? ஆல் செட் அண்ட் டன் நீங்கள் போடுற ஸ்கீம், நீங்கள் போடுற ப்ராஜெக்ட், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினரி வேணும் இல்லையா? இப்போ அந்த மிஷினரிக்கு கொடுக்குற செலவு வந்து நீங்கள் எப்படி நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறீங்க? அப்போ இவங்க திங்கிங்கே மாறணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாநிதி மாறன், மல்லிகா மாறன்லாம் சம்பளம் அவங்க முடிவு பண்ணுறாங்க போர்டில். அம்பானிக்கு சம்பளம் எவ்வளோன்னு அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த தொழிலாளி மட்டும் தன்னுடைய உழைப்பை கொடுத்துட்டு அதுக்கான ஈடுக்கு காத்துட்டு இருக்கிறான். கவர்மெண்ட் சொல்கிறது தான் வேலை. விவசாயி மாதிரி நீங்கள் கடையில் போனால் அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வேலை இல்லையா? ஆனால் விவசாயி போயிட்டு காத்துட்டு இருப்பான் அவன் விளைபொருளை வச்சு. அது மாதிரி தான் இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பற்றி பெரும்பாலும் தவறான புரிதல், பிரச்சாரம் இருக்குது. அவங்கெல்லாம் வெல் ஆஃப், அவங்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் சம்பளம் வாங்குறது அதிகம் வாங்குறாங்க, வேலையை செய்யறதுலன்னு. இப்போ அதெல்லாம் செய்யலைன்னா இந்த கவர்மெண்ட் எப்படி நடக்கும்? கவர்மெண்ட்டை யார் ரன் பண்ணுறாங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். கலெக்டரோ அல்லது மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளோ அமைச்சர்களோ பிரதமரோ கிடையாது. அயன் ஸ்டீல் மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரன் பை த எம்ப்ளாயீஸ் அண்ட் தி குரூப் டி அண்ட் குரூப் சி எம்ப்ளாயீஸ். அப்போ அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற திங்கிங் இருக்கிற ஆட்சியாளர்கள். நான் இவர் மட்டும்தான் இதை சொல்கிறாருன்னு சொல்ல. நான் ஒரு டிஏவை பற்றி பேசும்போது பார்லிமெண்ட்டில் த தென் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெங்கட்ராமன், அப்புறம் அவர் குடியரசுத் தலைவர், அவர் எந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ணாருன்னா 57 செகண்ட் பே கமிஷன் வந்து டிஏன்ற கான்செப்டை புதுசாக உருவாக்கி அது வந்துட்டு இருக்கு. ஒரு 7-8 டிஏ தவணைகளை கொடுக்காம நிறுத்திட்டாங்க. உடனே கம்யூனிஸ்ட் மெம்பர்ஸ், ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் கேட்டால் இவர் எழுந்து என்ன சொன்னார் தெரியுமா? தெர் இஸ் நோ கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் டு பே டியர்னஸ் அலவன் ஆஸ் அண்ட் வென் த ப்ரைஸ் இன்க்ரீஸ்ன்ட்டார். ஒரு பே கமிஷன் சொன்ன கான்செப்டே பின்னால் ஒரு கவர்மெண்ட், அப்போ யூபிஏவா காங்கிரஸ்ன்னு நினைக்கிறேன், ஏன்னா வெங்கட்ராமன் தானே ஃபைனான்ஸ், இவர் பேசினார். அதை எல்லாரும் கண்டிச்சோன்னு வச்சிங்களேன். அதனால வந்துங்க கவர்மெண்ட் திங்கிங்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குங்க. இது பாதகமாக இருக்குது. இப்போ 8th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அது வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்க போகுது. இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து மாநில அரசு ஊழியர்களுக்கும் பொருந்துமா அப்படின்ற கேள்வி இருக்குது. மாநில அரசு ஊழியர்களுக்கும் அவங்களுடைய ஊதிய உயர்வு அப்படின்றது கிடைக்குமா? இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஏன்னா மாநில அரசினுடைய கண்ட்ரோல் வேற, மத்திய அரசு ஊழியர்களுடைய கண்ட்ரோல் வேற. ஏன் மத்திய அரசினுடைய பொதுத்துறைக்கே வேற கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்என்எல் நாங்கள் இருக்கோம், 100% ஓன்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் பே கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வில் நாட் பி இம்ப்ளிமெண்டட் இன் பிஎஸ்என்எல். ஏன்னா இட் இஸ் ஏ பப்ளிக் செக்டர். அப்படி இருக்கும்போது 100% கவர்மெண்ட் ஓன்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிக்கு அது பொருந்தாதுன்னா how does it will applicable to state government employees? Entirely different ball game அது. ஆனால் என்ன வரும்னா பாருங்க, பக்கத்து வீட்டில் வந்து கொடுத்தாச்சு எனக்கு கொடுங்கன்னு ஒரு ப்ரொவொகேஷன் வரும்.
நேச்சுரலி ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. அவங்க பண்ணியாச்சு மத்திய அரசுனா அதுக்கு இணையாகவோ கூடுதலாகவோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த விஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். சில நேரங்களில் வந்து சில ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கூடுதலான ஸ்கேல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எடுத்துங்களேன், இப்போ 60 இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இன்னும் 60 வரலையே, 58 தானே. அதனால் வந்துங்க இது வேற அது வேற, ஆட்டோமேட்டிக் இல்லை. பட் it will create compulsions to the state government to revise the salary of the state government employees. அந்த அளவுக்கு அது ஒரு உந்து சக்தியா இருக்கலாம், தூண்டுதலா இருக்கலாம், நாட் ஆட்டோமேட்டிக். ப்ரைவேட்லேயோ ஒரு கார்ப்பரேட்லேயோ ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து பயந்து வேலை செய்கிறாங்க, எப்போ லே ஆஃப் ஆவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடியவர்களே உழைத்து ஒரு டேக்ஸ் பேயர்ஸுடைய டியூட்டியோ பண்ணுறாங்க, ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க செலவு பண்ண விஷயங்களுக்காக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வந்து ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த ரீஃபண்டை வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் கொடுக்க முடியாமல் அரசு நிதி நெருக்கடியில் இருக்கும் பொழுது எப்படி இந்த 8th பே கமிஷனை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? அதாவது அரசு நிதி நெருக்கடியில் இருக்குதுன்றதை நான் ஒத்துக்கலைங்க. நிதியெல்லாம் இருக்கிறது, மதி தான் இல்லைன்னு நினைக்கிறேன். மனம் இல்லை, பணம் இருக்கிறது. அதாவது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு 30,000 உதவித்தொகை கொடுக்குறாங்க. பீகாரில் 10,000 முதல் தவணை போட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து சரின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போது டேக்ஸ் ஹாலிடேன்றாங்க. அப்புறம் வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்கு வந்தால் நீ இபி பில் கட்ட வேணாம், வாட்டர் சார்ஜ் கட்ட வேணாம், நீ வந்தால் போதும்ன்றாங்க. அப்போது த அப்ரோச் ஆஃப் தி கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் எக்கனாமி மஸ்ட் சேஞ்ச். அது பீப்புள் ஓரியன்டாக இருக்கணும். அது வந்து ஒரு சொசைட்டி ஓரியன்டாக இருக்கணும். ஒரு ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் இது தவறாக நடந்திருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம். இது தவறான அதான் நான் சொன்ன ஃபிகர். டாப் 1% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ஸ் 59% ஆஃப் தி வெல்த். அது எப்படி சரியாக இருக்க முடியும்? வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பே கமிஷன்னா என்ன, 8th பே கமிஷனுடைய டிஓஆர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களும் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.